அப்பா இன்னைக்கு நீ பிரசாதம் பண்ண போறியா? ஆமா, இன்னைக்கு மார்கழி 17 இல்லையா? அதனால பண்ண இன்னைக்கு சிம்பிளா ஒரு ஸ்வீட் பண்ண போறேன். சிம்பிளா ஒரு ஸ்வீட்டா? ஓகே ஓகே, ஜமாய்ச்சிடலாம், வா பண்ணலாம். இப்போ நெய் குத்திக்குங்க. நெய் சூடானோடனே முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. ரோஸ்டாக எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய் விட்ட பாத்திரத்துலேயே 100 கிராம் ரவையை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஏற்கனவே ரோஸ்டட்டில் வரலையா, அதனால கொஞ்சம் வறுக்கணும். லைட்டாக வறுத்துக்கணும். நூறு கிராம் ரவை போட்டோம் இல்லையா, வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா, அதுக்கு 1.25 டம்ளர் ஜலம் ஊற்றுக்கணும். ஜலம் கொதிச்சு எடுத்து அதனால இந்த ரவையை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் அடி பிடிக்காம பார்த்துட்டு கையை நெய் கொஞ்சம் சேர்த்துங்க. அப்பப்போ இந்த மாதிரி அல்வா மாதிரி வரணும். அல்வா மாதிரி வந்தால் தான் சர்க்கரையை போடணும். இந்த டயத்தில் சர்க்கரை போடணும். 100 கிராம் சர்க்கரை போடணும். சர்க்கரை நல்லா கலக்கணும். நல்லா அடியோட கலக்கணும். நல்லா சர்க்கரை இப்போ அது நன்னா இழகின்னு இருக்கு. கேசரிக்கான கலர் போட்டுக்கணும். கேசரி ரெடி ஆகிடுத்து. இப்போ அதோட இந்த நம்ம வறுத்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்துக்கணும். ஓகே, இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலா அப்பா பண்ணின கேசரி ரெடி ஆயிடுத்து. ரொம்ப நன்னா வந்திருக்குப்பா. டேஸ்ட் பண்ணி பாத்துடலாமா? டேஸ்ட் பண்ணு. நீ டேஸ்ட் பண்ணு. தரேன். மாலே ஒட்டகாசமா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நீ டேஸ்ட் பண்ணி பாரு. பெருமாள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். திருவேங்கடமுடையானுக்கு திருவேங்கடத்தால ஒரு ஸ்வீட் கிடைச்சது. இது பெருமாள் தெய்வம். தேங்க்யூ சோ மச். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.